பாட்டி. வாமா கையில, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. இரு, இத வாரேன். அப்படிங்களா? இந்தாங்க சார். போதும்மா போதும். ஏமா கையில, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? என்ன பாட்டி சொல்றது? என்னை சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வருது பாட்டி. நான் இப்ப ரெட்டி சாரை தான் பார்த்துட்டு வரேன். அவருக்கு மன கஷ்டம். வனமோகினி ரிலீஸ் ஆகுறதால காவிய தலைவி பாதிக்குமோன்னு ரொம்ப பயப்படுறாரு பாட்டி. அதை நினைச்சுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏண்டா மாமா, நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு விவரம் பத்தலமா. இதோ சாப்பிட்றாரு பாரு. ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்கிறாரு. அடிக்கடி நம்ம கடைக்கு தான் சாப்பிட வருவாரு. அவர்கிட்ட பேசு, ஆறுதலா 4 வார்த்தை சொல்லுவாரு. சார், நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வனமோகினி படத்தை பத்தி கேள்விப்பட்டேன். நானும் ஒரு மீடியேட்டர் தான். அந்த காலத்திலேருந்து இருக்கேன். பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பிசினஸ் முடிச்சிருக்கேன். சினிமாவில் எனக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது. சார், வனமோகினி படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதை பாருமா, சினிமாவில் ஒரே ஒரு விஷயம்தான், படம் ஓடும் ஓடாது இதை யாராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரகசியம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் ஓடுற மாதிரி படம் எடுத்துருவாங்களே. ஆனா ஒரு விஷயம் உண்மைம்மா, உங்க படத்தை பார்த்தாங்களே அந்த 3 பேர், நாகலிங்கம், கிரிதரன், ராவ், அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. தமிழ் சினிமாவோட தலைவிதியை மாற்றி எழுதுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்க சொன்னா சொன்னது நடக்கும். உன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. சரிங்க சார். சரிம்மா, தேங்க்ஸ். பாப்போம். சரிம்மா. சரிங்க பாட்டி. நான் கிளம்புறேன். சரிம்மா, இந்த பைசா வச்சுக்க. நாளைக்கு பார்க்கலாமா? சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்குமா. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. சரி பாட்டி. ஹலோ பிபி, சொல்லு கவிதா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிபி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லாதான் இருக்காங்க. பக்கத்துல தான் இருக்காங்க. வனமோகினி பாட்டு கேட்டோம் பிபி, ட்ரெய்லரும் பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு பிபி. படம் எப்ப ரிலீஸ் ஆகும் பாப்போன்னு ஆசையா இருக்கும். நடந்ததெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு பிபி. நீ பெரிய ஆளாயிட்ட. இன்னும் பெரிய ஆளாகி அவார்ட்லாம் வாங்கணும். எல்லாம் நடக்கும் கவிதா. இரு, அம்மா கிட்ட தரேன். கொடு. கொடு. அம்மா. பொண்ணு, எப்படிடா இருக்க? பொண்ணு, அம்மா, நல்லா இருக்கேம்மா. உங்க குரலை கேட்டதும் எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்குமா. இப்ப எதுக்குடா கலங்குற? என்னாச்சு பொண்ணு? வனமோகினி படத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனைமா. நல்லபடியா ரிலீஸ் ஆகி ஓடணும். ரொம்ப பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தைரியமா இரு. அம்மா சொல்றேன்ல, இனிமே உனக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நிறைய அனுபவிச்சுட்டடா. ஒன்னும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வனமோகினி நல்லபடியா ஓடும். இருடி. ஹலோ பிபி, படம் ரிலீஸ்னு படிச்சேன். எப்ப பிபி? சீக்கிரமே ஆயிடும் நினைக்கிறேன். சரி பிபி. கவிதா, போன கொடு. போன கொடுன்றல. அப்பா, யாரு போன்ல? ஃப்ரெண்டுப்பா. உன் ஃப்ரெண்டு பேர் பிபியா இல்ல கயலா? போன கொடு.
பிபி அப்பா உன்கிட்ட பேசணுங்கிறாரு. ஹலோ, இங்க பாரு பேபி, உன்கிட்ட நலம் விசாரிக்கிறதுக்கோ இல்ல உன் படத்தை பத்தி கேட்கறதுக்கோ நான் இப்ப உன்கிட்ட பேசல. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தப்பு பண்ணா கூட போதும், அந்த குடும்பத்துல இருந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நீ நம்ம குடும்பத்துக்கு கொடுத்த வலி, வேதனை, அவமானம் எல்லாமே போதும். இனிமே எதையும் தாங்குற சக்தி எனக்கு இல்ல. இங்க பாரு, கவிதா கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது உன் கையில தான் இருக்கு. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நடந்துக்கோ, புரியுதா? அப்பா 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 போனை கொடுத்துட்டு போயிட்டாருமா. அம்மா அப்பாவ கவிதா கல்யாணத்தை பத்தி எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்லுமா. என்னால இனிமே நம்ம குடும்பத்துக்கோ கவிதா கல்யாணத்துக்கோ எந்த பிரச்சனையும் வராதுமா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத பொண்ணு. அவர் ஏதோ நினைப்புல பேசுறாரு, மனசுல வச்சுக்காத. என்ன அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதம்மா. நீங்க உடம்ப பாத்துக்கோங்கம்மா. சரி. படத்தை பற்றி நிறைய பேட் டாக் வந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்போ தான் நம்ம ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸு, அதோட சார் உங்கள் கேரக்டரு, மேடம் கேரக்டரு, அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டான சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அப்புறம் மேடம், முக்கியமான பத்திரிகையிலேருந்து கங்காதரன் ஒரு பெரிய ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. அவர் ஏடக்கூடமான ஆள், எடக்கு மடக்க கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பார். நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் நிதானமாக பதில் சொல்லுங்கள் மேடம். ஓகே, பார்த்துக்கலாம். வாங்க ஓகே சார். ஹாய் எவ்ரிவன், வெல்கம். ஹீரோ சார், நீங்க நிறைய எங்ககிட்ட பேசுறீங்க. நாங்களும் போதும் போதுங்கிற அளவுக்கு பேப்பர் எழுதிட்டோம். அதனால புது ஹீரோயினை பேச சொல்லுங்க. மேடம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கயல். வனமோகினின்ற படத்துல அறிமுகமாகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பிருத்வி சார், இந்த படத்தோட டைரக்டர் தினேஷ், எல்லாருக்குமே என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரஸ்காரங்க நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி நல்லபடியாக மக்கள்கிட்ட நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் மேடம், உங்களை பற்றியும் படத்தை பற்றியும் நிறைய கிசுகிசு வருது, என்ன காரணம்? சார், யாரும் முகம் காட்ட விரும்பாதவங்க, எங்களுக்கு வேண்டாதவங்க கிளப்பி விட்ட பொருள் இது. ப்ளீஸ் சார், அதை நீங்கள் நம்ப வேண்டாம். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இப்பதான் சினிமாவுக்கு வந்துருக்கீங்க, அதுக்குள்ள உங்களுக்கு வேண்டாதவங்க உருவாயிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கு. என்னத்தை சொல்றது? எனக்கு தெரிஞ்சு நீங்க நடிகை நேத்ரா கிட்ட டச்சப்பா இருந்தீங்க. எப்ப நடிகா நீங்க? சார், நேத்ரா மேடம் தான் அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்ல என்ன அறிமுகப்படுத்தினாங்க. அந்த படம் சில காரணத்தால நின்று போச்சு. அதுக்கப்புறமா ரெட்டி சாரோட காவிய தலைவி, இப்ப வனமோகினி. காவிய தலைவி டிராப்னு இண்டஸ்ட்ரியில பேசிக்கிறாங்களே. சார், இது வனமோகினி பிரஸ் மீட். ஸோ இந்த படத்தை பத்தி மட்டுமே பேசுவோமே ப்ளீஸ். சார், கங்காதரன் சார், வனமோகினி பற்றி மட்டும் கேள்வி கேளுங்க சார் ப்ளீஸ். புரியுது புரியுது, அப்படியே கேட்டுருவோம். ஏமா, வனமோகினியில் நடிச்சப்போ உனக்கும் பிருத்திவிக்கும் காதல்னு கேள்விப்பட்டவன் உண்மையா? சார், படத்தை பத்தி மட்டும் கேளுங்கன்னா நீங்க பர்சனலா கேட்டுட்டு இருக்கீங்களே. உங்ககிட்ட பேசுறதுக்கு வனமோகினியில இப்ப நிறைய விஷயம் இருக்கு. அதை விட்டுட்டு எனக்கும் பிருத்விக்கும் லவ் இருக்குன்னு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படிதான் மேடம், ஆரம்பத்துல டென்ஷன் ஆகி காதல் இல்லை கத்திரிக்காய் இல்லை மறுப்பீங்க. அப்புறம் படம் முடிஞ்சதும் தாலியும் கழுத்துமா வந்து போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. மேடம்,
நீங்க இப்பதான் இந்த படம் தான் உங்களுக்கு முதல் படம், புதுமுகம். எங்க சப்போர்ட் இல்லாம நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. எதையும் நீங்க எங்கிட்ட இருந்து மறைக்க முடியாது. அதனால கேட்ட கேள்விக்கு உண்டு இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல சார், பர்சனலா எதுவும் வேண்டாம். உங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. படத்தை பத்தி மட்டும் கேளுங்க, பதில் சொல்றேன். என்ன மேடம், அப்போ இருந்து படத்தை பத்தி கேட்காத, பர்சனலா கேட்காதன்னு திரும்ப திரும்ப கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரியே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, கேள்வி கேட்க வேண்டியது எங்க உரிமை, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதே நீங்க அழகா கவர்ச்சியா சிவப்பா இருந்தீங்கன்னா முன்பக்கத்துல கலர் போட்ட பத்திரிகை வித்துரும். நீங்க சுமாரா தான் இருக்கீங்க, புதுமுகம் வேற. அதனால கான்ட்ரவர்சியா செய்தி போட்டா தான் பேப்பரை வாங்குவான், உங்களுக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும். புரிஞ்சுக்குங்க சார். பிரஸ் மேல எனக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா நீங்க வந்ததுல இருந்தே தப்பு தப்பா கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு எப்படி கேள்வி கேட்குங்கிறத பத்தி சொல்லி கொடுக்குறியா? இந்த பார்மா, நீ கேட்கிற கேள்வியை திருப்பி கேட்கறதுக்கு நான் ஜால்ரா பத்திரிகாரன் இல்ல, சீனியர் ரிப்போர்ட்டர். எனக்கே பாடம் நடத்துறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. ஒண்ணு செய்ய, நீ நடிகானது பதிலா பேசாம இங்க வந்து ரிப்போர்ட்டர் ஆயிரு. சார், உங்களோட பர்சனல் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. ப்ளீஸ் நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளீஸ், நம்ம படத்தை பத்தி பேசலாம். ஓஹோ, உங்களுக்கு பிடிக்காத கேள்வி கேட்டா கேள்வி கேட்காதன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு இன்னும் முதல் படமே ரிலீஸ் ஆகல. எனக்கு இந்த சினிமா ஃபீல்ட்ல 40 வருஷம் அனுபவம். நான் கேள்வி கேட்டு பதில் சொல்லாத ஆர்டிஸ்டே தமிழ் சினிமால இல்ல. இந்த சுமார் மூஞ்சிக்கே இவ்வளவு கோவமா? சார் பார்த்து பேசுங்க, எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டை பத்தி என்கிட்ட பேசாதமா. சார் ப்ளீஸ், பிரச்சனை வேண்டாம். கைல், நீ எதுவும் பேசாத. இல்ல பிருத்வி. கங்காதரன் சார், கான்ட்ரவர்சி எதுவும் வேணாம் சார். தயவுசெய்து படத்தை பத்தி மட்டும் பேசுங்க. கங்காதரன் சார், அவங்க தான் சொல்றாங்கல்ல, திரும்ப திரும்ப ஏன் அவங்க பர்சனல் மேட்டருக்கு வரீங்க? தம்பி, நீ அவங்க கிட்ட வாங்கின காசுக்கு எழுதுறவன். நான் அப்படி இல்ல, காசு கொடுத்து வாங்குறான் பாரு, அவன் திருப்திக்கா எழுதுறவன். உட்காரு. ஏற்கனவே சோசியல் மீடியால வனமோகினியை பத்தி கான்ட்ரவர்சி எழுதுறாங்க. அதுக்காக தான் பிரித்வி சார் ஓன் ப்ரொடக்ஷன் பண்றாரு. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு போவோமே. நீ பத்திரிகைக்காரனா பிஆர்ஓவா? தொழில மாத்தாதப்பா. உட்காரு. கங்காதரன் சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க சார். எப்படி முகேஷ், கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. நான் சீனியர் ரிப்போர்ட்டர், தெரியுமில்ல? சொல்லி வை. பத்திரிகைக்காரங்கிட்ட பகிச்சுக்கிட்டா முன்னேறவே முடியாது. எங்க வளர்ச்சியை நாங்க பாத்துக்கிறோம் சார். அந்த அக்கறை உங்களுக்கு தேவையில்ல. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். இல்ல சார். கைல் ப்ளீஸ், நீ கொஞ்சம் அமைதியா இரு. இல்ல பிருத்வி, திரும்ப திரும்ப தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்தா பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்க மாதிரி தெரியுது. சார், நான் வளர்றது இருக்கட்டும், நீங்க வளருங்க சார். முதல்ல கலரா அழகா இருந்தாதான் அட்டையில போடுவேன், இல்லனா கான்ட்ரவர்சி போட்டாதான் புக் விக்கும்னு சொல்றீங்க. இதுதான் உங்க ஜேர்னலிசமா? கலரை பார்க்காதீங்க சார், படத்துல சொல்ல வர கருத்தை பாருங்க. தமிழ் சினிமா உலக தரத்துக்கு போயிட்டு இருக்கு சார். இன்னும் ஹீரோயின் படத்தை போட்டுதான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி புக் விக்கணும்னு நினைக்காதீங்க சார். நீங்க பிரஸ் தானே, ஏன் இப்படி அநாகரிகமா பிஹேவ் பண்றீங்க? டீசெண்டா நடந்துக்கோங்க சார். போங்க சார். என்ன முகேஷ், பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்கிறியா? பத்திரிகைக்காரங்களை அவமானப்படுத்தின எந்த சினிமாக்காரனும் முன்னேற சரித்திரமே கிடையாது. வரேன் சார். சார் கங்காதரன் சார் இருங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க. எவ்வளவு பெரிய சீனியர் நிருபர் நீங்க, நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சார். ப்ளீஸ். பரவாயில்ல போ சார். இருங்க சார். கைல், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்ன என்ன பிருத்வி, கருப்பா இருக்கு, கலரா இருந்தாதான் அட்டையில போடுவேன், காதல் அது இதுன்னு சம்பந்தமே இல்லாம என்ன ஹர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா பின்ன என்ன கோவம் வராதா? சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள அவாய்ட் பண்ணணும், சாதுரியமா பேசி அனுப்பணும். பிரஸ்ஸை முறைச்சிக்க கூடாது கையல். மேடம், நீங்க கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், கோவப்பட்டிருக்க வேண்டாம். சார், அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசுறாரு. நானும் மனுஷி தானே சார். ரிப்போர்ட்டர்ஸ்னா என்ன வேணாலும் கேட்கலாமா? இதையே அவரோட வைஃபையும் பொண்ணையும் பார்த்து இந்த மாதிரி கேட்டா அவரு கோவப்படாம இருப்பாரா? நடிகைனா என்ன வேணாலும் கேட்கலாம், அவங்க பல்லை இழிச்சிட்டு பதில் சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. சரி, நீ போ கையல். நாங்க பிரஸ்ஸை மீட் பண்ணி பேசுறோம். போ.
இன்று முதல் உலகமெங்கும் நியூ லுக் சூப்பரா நல்லா இருக்குல்ல இருக்குல்ல மேடம்? அதுக்கு இதுக்கு கரெக்டா இருக்கா பாருங்க. அப்படி இது இது கரெக்டா. அப்படியே அனுப்பிடலாமா? ஓகே ஓகே, அப்படியே அனுப்பிடலாம். டிகே 400 போதும். டிடி ஏரியாவுக்கு அதிகம் போடணுமா? சிட்டில 6 ஷீட் 200 ஒட்டணுமா? பாஸ்கர் வருவாரு. இந்த போஸ்டரும் உள்ள இருக்க போஸ்டரும் எடுத்து கொடுத்துருங்க. ஓகே ஓகே, டிசைனர் கிட்ட போயிட்டு வெற்றிகரமான 10வது நாள் போஸ்டர் டிசைன் பண்ணிடுறேன். சரி போயிட்டு வா. டிஸ்ட்ரிபியூட்டர் 4 பேர் வராங்க. பிருத்வி சார் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. சரி ஓகேவா? வெயிட் பண்ண சொல்றேன். போயிட்டு வந்துடுறேன். ஓகேடா. மேடம், இதுல எல்லாம் வனமோகினியை பத்தி நியூஸ் வந்திருக்கு. இந்தாங்க மேடம், பாருங்க. வனமோகினி ஸ்பெஷல், காட்டு யானையை விரட்டி அடித்த ஹீரோ. காட்டுங்க மேடம். வனமோகினி ஸ்பெஷல், படப்பிடிப்பில் பயங்கரம், காட்டு யானையை விரட்டி அடித்த ஹீரோ. ஜல் ஜல் காடு ஜல் ஜல் மோகினி. இந்தாங்க. முதல் படத்திலேயே ஹீரோவோடு காதலோ காதல், கேள்வி கேட்ட நிருபரை மிரட்டிய புதுமுக நடிகை. வனமோகினி படத்தின் பிரஸ் மீட் நேற்று நடந்தது. இந்த சுமார் மூஞ்சிக்கே இவ்வளவு கோவமா? அதில் நமது நிருபர் அறிமுக ஹீரோயின் கயலிடம் பத்திரிகைக்காரங்கிட்ட பகிச்சுக்கிட்டா முன்னேறவே முடியாது. அவருக்கும் ஹீரோ பிருத்விக்கும் இடையே உள்ள உறவை பற்றி கேள்வி கேட்டார். இதனால் டென்ஷன் ஆன நடிகை நமது நிருபரை, உனக்கு என்ன தெரியும், என்கிட்ட வச்சுக்காதே என்று மிரட்டினார். அப்பொழுது ஹீரோ பிருத்வி நமது நிருபரை அடிக்க பாய்ந்தார். இதனால் பிரஸ் மீட்டில் பரபரப்பு ஏற்பட்டது. நல்ல உறவு என்றால் வெளியில் சொல்ல வேண்டியதுதானே என்று மற்ற நிருபர்கள் கிசுகிசுத்தார்கள். பாத்தீங்களா தினேஷ், என்ன எழுதிருக்காங்கன்னு? நடிகைனா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எழுதலாமா? எல்லாருக்குமே உணர்ச்சிகள் உண்டுன்னு ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்படி எழுதுறோமே, இத படிச்சு அவங்க மனசு என்ன பாடுபடும்னு நினைக்க மாட்டாங்களா? அந்த ரிப்போர்ட்டர் தான் தேவையில்லாம என்ன கேள்வி கேட்டு தூண்டி விட்டாரு. நான் அதுக்கு பதில் தான் சொன்னேன். இப்ப பாருங்க என்னென்னவோ எழுதிருக்காரு. இதெல்லாம் படிச்சா எங்க வீட்ல ரொம்ப சங்கடப்படுவாங்க தினேஷ். மேடம், என்னைக்குமே பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோவப்படவே கூடாது. பிருத்திவி சார் மாதிரி அழகா பேசி சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். கோவப்பட்டு வார்த்தையை விட்டா அவ்வளவுதான். அதை அவங்க அழகா யூஸ் பண்ணிக்குவாங்க. கயல், இதெல்லாம் மைண்டு கொண்டு போக கூடாது. அப்படியே விட்டுறணும். என்னைக்குமே பிரஸை கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்ப சோஷியல் மீடியா பிரிண்டிங் மீடியாவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. அதை சமாளிக்கிறதுக்காக எக்ஸ்க்ளூசிவ், சென்சேஷன், பரபரப்புங்கிற பேர்ல எதையாவது எழுத வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு. நாம அதுக்கு சான்ஸ் கொடுத்துடக்கூடாது. இனிமே பிரஸ் மீட்டுக்கு போறதுக்கு முந்தி என்ன பேசணும், தர்ம சங்கடமா ஏதாவது கேட்டா அதை எப்படி கூலா ஃபேஸ் பண்றது, எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு வச்சுக்கோ. நோ ஃபீல், நோ வரிஸ். புரியுதா? புரியுது பிருத்வி. வரேன் பிருத்வி. சார் வரோம் சார். முதல் படத்தில் ஹீரோவோடு காதலோ காதல், கேள்வி கேட்ட நிருபரை மிரட்டிய புதுமுக நடிகை. சாரி கயல், வெரி சாரி. அந்த ரிப்போர்ட்டர் உன்னை பத்தி தப்பா எழுதி நீ டிஸ்டர்ப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன்.
அதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ரிலாக்ஸ். ஆமா பிருத்வி, இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட போய் சொல்ல விரும்பல. நான் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கேன். இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப இது வேற பிரச்சனைங்க வரிசை கட்டி வந்துகிட்டே இருக்கு பிருத்வி. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு வருது. இப்ப இந்த முழு படத்தையும் நீங்க தூக்கி சுமந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப இது ஒரு புது பிரச்சனை. படத்தை பத்தி வேணும்னே தாறுமாறா எழுதியிருக்காங்க பிருத்வி. இப்ப இதெல்லாம் தேவையான இருக்கு. நான் அது டென்ஷன் ஆகாம இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா படத்தை பத்தி நெகட்டிவா நியூஸ் வராமையாச்சும் இருந்திருக்கும்ல. நோ கைல், நீ சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ கான்ட் அக்செப்ட். நம்ம தன்மானத்தை பாதிக்கிற எந்த விஷயத்திலையும் நம்ம எதிர்ப்பை காட்டியே ஆகணும். அந்த இடத்துல நீ பண்ணது தான் கரெக்ட். ஐ சப்போர்ட் யூ. அதை பத்தி நீ ஒன்றும் ஒரே பண்ணிக்க வேண்டாம். இல்ல பிருத்வி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இத்தனை நாள் படம் ஓடுங்கிற நம்பிக்கையில இருந்தேன். இப்ப யோசிச்சா அதெல்லாம் வெத்த நம்பிக்கையோன்னு ஒரு சின்ன பயம் வருது பிருத்வி. என்னவோ தெரியல, ஒரு இருட்டு அறைக்குள்ள நான் அடப்பட்டு கிடக்குற மாதிரி இருக்கு. என் உள்ளுணர்வுல ஏதோ தப்பு தப்பா ஓடுது பிருத்வி. என்ன கைல், தேவையில்லாம நீ ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. உனக்கு சினிமா புதுசு. இத மாதிரி விஷயங்கள் உன்னை சுலபமா அப்செட் பண்ணிடும். அதனால அப்படித்தான் தோணும். யூ டோன்ட் ஃபீல். இல்ல பிருத்வி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எக்ஸாம் போறப்போ நல்லா படிச்சிருந்தா கூட கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் பிளாங்க் ஆயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப எனக்கு இருக்கு. அப்படியே ஒரு மூமெண்ட்ல இதெல்லாம் மறைஞ்சு போய் மறுபடியும் என் அம்மா வயித்துல குழந்தையா மாறி ஒளிஞ்சுக்கலாமான்னு தோணுது பிருத்வி.